Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 195 தெர்மோடைனமிக்ஸ் லெசனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன சொல்லுது, இது என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தோ இட் மே சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம்லேருந்து அனதர் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆனால் கூட. ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்னா ஏற்கனவே என்னென்னு பார்த்தோன்னா ஹீட் எனர்ஜி வெளியிலையும் போகாது உள்ளேயும் வராது. அதே மாதிரி எந்த விதமான மாஸ் வந்து வெளியிலையும் போகாது உள்ளேயும் வராது. ஸோ இதனோட டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆனால் கூட அந்த டோட்டல் எனர்ஜி வந்து எப்படி இருக்கோ அதே அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அந்த எனர்ஜியை வந்து லா ஆஃப் கன்சர்வேஷனாலே நம்ம என்னென்னு சொல்லுவோம், எனர்ஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தாலே எனர்ஜி வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசோலேட்டட் சிஸ்டம் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து அனதர் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆனால் கூட. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டம் வந்து நான் ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ அதோட ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு லிக்விட்லேருந்து கேஸ்க்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு U1லேருந்து U2க்கு மாறுது. அப்போ எனக்கு எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இருக்குது, ΔU = U2 - U1 அப்படின்றது வருமா? ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸே வந்து நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொன்னோம். எனர்ஜி அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜியை குறிக்கிறது தான். ஓகே, ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இஸ் brought about by. ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது எனக்கு எப்படி கிடைக்கும்? இன்டர்னல் எனர்ஜினா முதல்ல என்னது, இப்போ ஒரு வெசல் இருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும் எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இருக்கோ அதுதான் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. அதில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் சேர்த்து தான், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்து தான். ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் brought about by ஒன்று அப்சர்ப்ஷன், அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணனால அந்த இன்டர்னல் எனர்ஜி மாறி இருக்கலாம், அல்லது ஹீட் வந்து வெளியில் போனனால அந்த இன்டர்னல் எனர்ஜி மாறி இருக்கலாம். ஓகேவா? அல்லது அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம், அல்லது அந்த சிஸ்டம் மேலே யாராவது ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது தான் அந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ ஆனால் பிகாஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கலாக இதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கலாம். என்னென்னா ΔU = Q + W அப்படின்னு சொல்கிறது. இதை நீங்கள் இன்னும் கிளியராக சொல்லணும்னா என்னென்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் லாவை என்னென்னு சொல்லலாம்னா, த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த க்ளோஸ்ட் சிஸ்டம். ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமில் எவ்வளோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி ஆடட் டு இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஸோ அதோட இன்டர்னல் எனர்ஜி எதை பொறுத்து இருக்குது, நான் எவ்வளோ எனர்ஜியை வந்து ஹீட்டாக அதுக்குள்ளே கொடுக்குறேன். இப்போ தானே பார்த்தோம், ஒன்று அப்சர்வ் ஆகிருக்கும் அல்லது ரிவால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன், ஹீட்டாக அதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன், ப்ளஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், அது கூட என்ன பண்ணுறேன், ஒர்க் டன். ஓகே, அப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம், அந்த ஃபர்ஸ்ட் லா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, ΔU = இப்போ நான் வந்து இது வந்து கொடுக்குறேன் கரெக்டாக, ஹீட்டை வந்து நான் கொடுக்குறேன், அப்போ வந்து +Q ஆகும். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஆனுன்னா எனக்கு பாசிட்டிவில் வரும், அப்போ W. ஓகே, ஸோ அப்போ எப்போல்லாம் எனக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒன்று ஹீட்டு அல்லது ஒர்க் டன். ஸோ அப்போ நான் இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக இப்படி எழுதிட்டேன், ΔU = Q + W அப்படின்னு சொல்லிட்டு. Q அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை டு தி சிஸ்டம், ஒர்க்குங்கிறது ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை ΔU = Q - Wன்னு வரலாம். எப்போனா ஒர்க் டன் பை த சிஸ்டமாக இருந்ததுன்னா இங்கே Wக்கு பதிலாக -W அப்படின்னு வரலாம். ஓகேவா? ஸோ அதர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கே அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா, whenever an energy of a particular type disappears, an equivalent energy of another type must be produced. ஓகேவா? ஸோ ஒரு எனர்ஜி வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு எனர்ஜி வந்து அதை ஈக்குவலன்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுவும் லா ஆஃப் கன்சர்வேஷன் தானே, இப்படியே நம்ம சொல்லலாம். கரெக்டாக, டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் என்னது, எல்லாமே கன்சர்வ் ஆயிருக்கு, எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. அப்போ இந்த சிஸ்டமில் இருக்கிற எனர்ஜி சரௌண்டிங்கில் இருக்கிற எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது, எனர்ஜி வந்து நம்ம கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, ஆனால் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்தது, சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ க்ளோஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி தட் பாசஸ் த்ரூ இட்ஸ் பவுண்டரி ஆர் ஹீட் அஸ் அ ஒர்க். எனக்கு எப்படி வந்து இந்த இன்டர்னல் எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி தட் பாசஸ் த்ரூ இட்ஸ் பவுண்டரி. அதாவது இந்த பவுண்டரி வழியாக அது வந்து என்ன எனர்ஜி போகுது, ஹீட்டாக ஒர்க்கா, ஸோ அதை பொறுத்து தான் இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் த 2 ways ஆஃப் சேஞ்சிங் எ சிஸ்டம் இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டு ஒர்க்கு, இது ரெண்டு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார்முலாவே எடுத்திருக்கோம். ஓகே.
அந்த சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ அதை கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது என்னென்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி வந்து நம்ம க்ரியேட்டும் பண்ண முடியாது, நம்ம அழிக்கவும் முடியாது. ஸோ அதை ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை நம்ம இந்த ஃபார்முலா மூலிமா சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.